everyone. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எனக்கு பிரியாணி பண்ணி தரியான்னு கேட்டேன். ஸோ எனக்காக தொன்ன பிரியாணி பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அன்வி தங்கம் என்ன பண்ணுறீங்க? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அம்மாக்கு அப்பாக்கோ? வெரி குட் பாய். சரி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. மணிமா என்ன பண்ணுற? நீ தான் சிக்கன் பண்ண பிரியாணி கேட்ட, அதனால வந்து இப்போ சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறேன். ஓகே. கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் காரத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு, ஓகே, கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், ஓகே. நான் அரைச்சி வச்சுருந்தேன். இது ரேஷியோ என்ன? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 10 பூண்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி, ஓகே. அப்புறமா கொஞ்சமாக உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் லெமன் எடுத்து கொஞ்சமாக, அவ்வளோதான், இப்போ ஒரு கலக்கு போட்டு மூட வேண்டாம். 1 hour நம்ம இதை அப்படியே மேரினேட் ஆகிறதுக்கு வச்சிடணும். ஓகே, கட் பண்ணியாச்சு. எத்தனை வெங்காயம், எத்தனை தக்காளி? 3 வெங்காயம் 3 தக்காளி. ஓகே. ரைஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி? இது வந்து ஒரு 1/2 hour ஊறினாலே போதும். இது வந்து எத்தனை கப் ரைஸ்? இது வந்து 2 கப். ஓகே. ஏன்னா நம்ம 3 பேர் தான் சாப்பிட போகிறோம், அதனால் 2 கப் போதும். நெக்ஸ்ட்டு சமையல் தான். ஓகே. 2 ஸ்பூன் மல்லி, ஓகே. கிராம்பு வந்து ஒரு 5, ஏலக்காய் ஒரு 3, ஸ்டார் இது ஒரு 2 பிடி, சூரியப்பட்டை கொஞ்சமாக ஏலை, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூனு போட்டுக்கணும். நல்லா கொஞ்சமாக ஆறட்டும். இது ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் முக்கியமான தேவையே வெந்தயக்கீரை தான். இன்னும் பிரியாணிக்கு எப்போவுமே வெந்தயக்கீரை தான் முக்கியம். அப்படியே அது கூட புதினா அரை கை தான், அரை கை ப்ளஸ்ஸு 3 பச்சை மிளகா. இப்போ இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். 1 ஸ்பூன் நெய். தொன்ன பிரியாணிக்கு நெய் போட்டால் நல்லாயிருக்கும். மறுபடியும் ரீஃபண்ட் ஆயில் ஒன்று சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா தடவி இது வச்சுருக்கோம்ல, அதனால் ஒன்று போட்டால் போதும். வாசனை போட்டால் போதும். அளவு வதங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பிடி அளவுக்கு கல் உப்பு நம்ம நல்லா இதை கிண்டி வரணும். இப்போ நம்ம போட்ட தக்காளி கொஞ்சமாக வதங்கிருக்கு. நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா அப்படியே கொட்ட போகிறோம். கொட்டிட்டு இது கொஞ்சம் மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்க வேண்டாம். இந்த லெவலுக்கு வந்துட்டுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த க்ரீன் பேஸ்ட்டை இதை போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து போட வேண்டாம். இது நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கன் தான். அது கூட போட்டு நம்ம அப்படியே கிண்டிக்க வேண்டாம். அப்புறம் கொஞ்ச நேரம் வேக விட்டிங்கன்னா இதில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அரிசி கொட்டி அதுக்கப்புறம் தம் போட்டு பிரியாணி பண்ண வேண்டாம். நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி நம்ம கரெக்டாக சென்டர் பிளேட்டாக போடணும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக கிண்ட வேண்டாம். ரைஸும் தண்ணியும் ஒரே லெவல் அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இப்போ நம்ம தம்மு கட்ட வேண்டியதான். கட்டு வச்சு கரெக்டாக லோ ஃப்ளேம் வச்சு 20 minutes. வேற லெவல் ஸ்மெல். வேறு லெவலா? கொஞ்சமாக நெய் ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்க
பார்க்கவே வேற லெவல் டெம்டிங்காக இருக்கு. செம்ம. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. வேற லெவல். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க நிறைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.